வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, மிக மிக அவசரமாக இப்போ எதுக்காக இந்த வராகி அம்மா வந்தேனா, இன்று இரவுக்குள்ளாகவே ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அது நிச்சயம் உனக்கான நல்லதாகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்பாக என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றத நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதுவரைக்கும் நிறைய கவலைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருந்த உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கதான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். நீ எதை இழந்திருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நல்லதை செஞ்சு உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக தோற்காது என் செல்லமே. இதோ உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். விதியின் சதியை எல்லாம் முறியடிச்சு உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட நல்லதை நானே நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இப்போதைக்கு உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு உனக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் வந்தாலும் நீ கொஞ்சம் அமைதியாக கஷ்டப்படாமல் கவலைப்படாமல் பொறுமையாக இருந்தீன்னா எல்லாத்தையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும். உனக்கு பக்கபலமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன்றதை நீ மறந்துட வேணாம். உனக்கு தேவையான அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் என்று சொல்லவே. உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும், உன்னை எந்த இடத்துல எப்படி வச்சு எப்படி வாழ வைக்கணும்னு அனைத்தையும் நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அதனால் இப்போதைக்கு இருக்கிற கஷ்டங்களை பெருசாக நினச்சி கவலைகளை பெருசாக நினச்சி கண் கலங்கி நிற்காத. தைரியமாக நிமிர்ந்து நின்னா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ இத்தனை நாளாக என்கிட்ட கேட்டதை விட இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க தான் நான் ஓடி வந்திருக்கேன். இனிமே நீ யாருக்கும் அடிமையாகவோ அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. நீ செய்கிற எல்லா நல்ல காரியங்களுக்கும் இப்போது பல மடங்கு பலன் கிடைக்க போகுது. தீய விஷயங்களை எல்லாம் விலக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். இப்போது உன் வாழ்க்கையை நீ எந்த விதத்திலும் குறை சொல்லாமல் ஏற்றுக்கொள்ள பழகு. உன் கர்ம வினையை தீர்த்து கஷ்டங்களை போக்கி உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்களை நானே உண்டாக்குவேன். நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என் செல்லமே. நீ நினைச்சதை விட நீ ஆசைப்பட்டதை விட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே. எந்த இட மாற்றத்தை எதிர்பார்த்தியோ, எந்த வேலை விஷயத்தில் மாற்றத்தை விரும்பினாயோ, அந்த மாற்றத்தையே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உன் நீண்ட நாள் வேண்டுதலும் நாளைக்கு நிறைவேறப் போகுது என் செல்லமே. இன்று இரவோடு இரவாக எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நாளை விடியலை உனக்கான சந்தோஷ விடியலாக நான் ஆக்க போகிறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோட வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னை நம்பக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் கஷ்டப்பட விட மாட்டேன் என் செல்லமே. 1000 துன்பம் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன்னை வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உனக்கு துணையாக இருக்கக்கூடிய நான் எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் உள்ளம் உருகி வராகி அம்மான்னு என்னை கூப்பிட்டினா எந்த இடத்துல எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உனக்காக ஓடி வந்து உன் பிரச்சனைகளை நானே தீர்த்து வைப்பேன். இப்போது உன் மனசில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. நீ ரொம்ப யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. என் அருள் உன்னை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி நீ எதிர்பார்த்து ஏங்கி கேட்டதையெல்லாம் நடத்தி முடிக்க போகிறேன். இனிமேல் என்றும் என்றென்றும் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு என் செல்லமே. எந்த இடர்களும் உன்னை அடையாமல், எந்த துன்பமும் உன்னை நீடிக்காமல் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன். தலைகீழாக நின்னாலும் ஒரு மனிதனுக்கு தலையில் எழுதியது நடந்தே தீரும். அப்படி உன் தலையெழுத்தை சரியாக எழுதி வைக்க, உன் தலையெழுத்து எப்படி இருந்தாலும் அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன் என் செல்லமே.
நீயே சற்றும் எதிர்பாராத அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழப்போகுது. இனிமே நீ எதையுமே யோசிச்சு வருத்தப்பட வேணாம். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காரியம் இப்போது வெற்றிகரமாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படியாக நான் உனக்கு துணை நிற்க போறேன். நான் உன் கூட இருந்து வேலை செய்யும்போது நீ எதுக்காக கவலைப்படுகிறாய்? என் அருள் பார்வையும் அன்பு பார்வையும் ஆசை பார்வையும் கருணை பார்வையும் கடைக்கன் பார்வையும் கூட எப்போதும் உன்னை நோக்கி இருக்கும்போது எந்த துயரமும் உன்னை நெருங்க விடமாட்டேன். துன்பங்கள் அனைத்தையும் தாண்டி நீ இன்பங்களை பெற்று ஜெயிச்சு சாதிக்கும்படி நான் உனக்கு நிற்க போறேன். உன் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். உன் வாழ்க்கை அழகானதாக ஆரம்பமாகும் என் செல்லமே. இனி எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கவும் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கவும் நான் வந்த பிறகு நீ ஏன் வருத்தப்படுற? உன் வாழ்க்கையில் உன் வளர்ச்சிக்கு துணையாக நான் இருக்க போறேன். மண்ணில் ஈரம் இருக்கிற வரைக்கும் அந்த மண்ணில் இருந்து வளரக்கூடிய செடிகள் ஒருபோதும் இலைகளை உதிர்த்து விடாது. எப்போ மண்ணு காஞ்சு போகுதோ அப்போதுதான் அந்த மரத்தின் இலைகள் உதிர்ந்து போகும். அதே போல உன் மனசுல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு முன்னேறி போய் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்வில் வரும் இடர்பாடுகளும் ஏமாற்றங்களும் மன வருத்தங்களும் அனைத்தும் விலகி போய் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்ய போறேன். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நீ நினைச்சதை விட சிறப்பாக நடக்க போகுது. என் அருள் இருக்கும்போது உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என் செல்லமே. துன்பத்திலும் சந்தோஷத்திலும் எந்த நிலையிலும் என் திருக்கரங்கள் உன்னை ஆசீர்வதித்து நன்மையான நல்ல விஷயங்களையே நடத்தி கொடுக்கும். உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை. உன் எண்ணங்களும் செயல்களும் உனக்கு மிக நன்மை அளிக்கும் விதத்தில் பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க போறேன். நீ மனசுல என்ன யோசிக்கிற நான் சொல்லட்டுமா? அம்மா வராகி தாயே, நான் நேர்மையாக இருந்தும் உண்மையாக இருந்தும் கூட என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்களும் சோதனைகளும் இருக்குதுன்னு தானே யோசிக்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது நடந்து உன் மனம் குளிரத்தான் போகிறது. ஏன் ஆசீர்வாதங்கள் உனக்கு அதிவிரைவில் முழுவதுமாக கிடைக்கப் போகுது. நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து உன்னை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கப் போகிறேன் என் செல்லமே. எப்போ பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் முக்கியமல்ல, எப்போது மௌனமாக இருக்கணுன்றதையும் புரிஞ்சு வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். உன் வாழ்க்கையில எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு புரிஞ்சு கவனமா யோசிச்சு மனசுக்குள்ள யோசிச்சு பேசக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா கண்டிப்பா உனக்கான நல்லது நடந்தே தீரும். வாழ்க்கையில ஏற்றமும் இரக்கமும் மாறி மாறி வரக்கூடியதுதான். நீ எதை கண்டும் சோர்ந்து போகாதே. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். நீ அடக்கமாகவும் பணிவாகவும் இருந்தினாலே அந்த பணிவே உன் வாழ்க்கையை உயர்த்திவிடும் என்று சொல்லவே. இப்போதே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கலான சவாலான விஷயங்களுக்கெல்லாம் விடை கொடுத்து எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ வெற்றி பெறும்படி நான் செய்ய போறேன். உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கைக்கு நிம்மதியும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். இப்போது சவாலாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு.